குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அல்கலின் எர்த் மெட்டல்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா. இப்போ ஏற்கனவே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி சரிங்களா. ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டினா ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும் ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் ஹேவ் 2 electrons in their valence shell due to large size. They are comparatively easily oxidized to M2 plus ions. They are and therefore strong reducing agent சரிங்களா. இது என்ன சொல்கிறாங்க, இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுமா, கண்டிப்பாக 2 எலக்ட்ரானை இழக்கும். 2 எலக்ட்ரானை இழக்கிறதுனால இது என்ன ஆக்ட் பண்ணுமா, பெஸ்ட்டு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுமா சரிங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் சரிங்களா. ஆக்சிஜன் என்னதுப்பா O2, ஏன்னா இது வந்துட்டு டயட்டாமிக் கேஸாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ அல்கலி மெட்டல்ஸோட ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்லியம் அப்படின்ற மாதிரி சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு, பெர்லியம் ஆக்சைடு அப்படின்ற மாதிரி கிடைச்சிரும், BO. ஏன்னா இதோட வேலன்சி இதோட வேலன்சி என்னதுப்பா +2. அல்கலின் எர்த் மெட்டல்ஸோட வேலன்சி என்னது +2. அப்போ பெர்லியத்தோட ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன், ஒரு பெர்லியம் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்துடும். அப்போ பேலன்ஸ் பண்ணும்போது 2 பெர்லியம் அப்படின்னு போடணும். அதான் இங்கே ஜென்ரல் எழுதி காமிச்சிருக்காங்க. மெட்டலோட ஆக்சிஜன் சேர்ந்தால் மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆயிரும். பெராக்சைட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் இது மட்டும் தான், லாஸ்ட் 3 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுமா, பெராக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணுமா சரிங்களா. அப்போ வந்துட்டு இந்த பேரியம் ஆக்சைடு அப்படி இந்த மெட்டல் ஆக்சைடோட நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சிஜனை சேர்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஆக்சிஜனை சேர்த்திங்கன்னா பேரியம் பெராக்சைட்ஸ் அப்படின்ற மாதிரி கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க சரிங்களா. அந்த பெராக்சைட்ஸ் ஆர் ஹெவியர் மெட்டல்ஸ்னால் கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் கேன் பி அப்டைன்ட் ஆன் ஹீட்டிங் நார்மல் ஆக்சைட்ஸ். நார்மல் ஆக்சைடோட ஆக்சிஜனை ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிங்கன்னா, நார்மல் ஆக்சைடுனா இதான் நார்மல் ஆக்சைடு சரிங்களா, பேரியம் ஆக்சைடு சரிங்களா. இதான் நார்மல் ஆக்சைடு. இதோட ஆக்சிஜன் போட்டு நீங்கள் என்ன பண்ணணுமா, ஸ்ட்ராங் ஹீட் பண்ணணுமா. அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருமா, பேரியம் பெராக்சைட்ஸ் அப்படின்ற மாதிரி கிடச்சிருமா. இதான் பேரியம் பெராக்சைட்ஸ் சரிங்களா. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே 2 மாலிகுல் போட்டால் தான் இங்கே 2 வரும். அப்போ தான் 2 பேரியம், இங்கேயும் 2 பேரியம், இங்கே ஒரு 2 ஆக்சிஜன், இங்கே ஒரு 2, மொத்தம் 4 ஆக்சிஜன், இங்கே 2 × 2 4 ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன்னா உங்களுக்கு தெரியும் H2 அப்படின்னு தான் எழுதணும் சரிங்களா. ஏன்ப்பா இதுவும் டயட்டாமிக் கேஸ் தான். இப்போ இந்த இதோட நீங்கள் அதாவது அல்கலி எர்த் மெட்டல்ஸ் என்னென்னா உங்களுக்கு தெரியுமே, என்னென்னதுப்பா பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம். இதோட நீங்கள் ஹைட்ரஜனை போட்டிங்கன்னா என்ன கிடைக்குமா, மெட்டல் ஹைட்ரேட்ஸ். இந்த மெட்டலோட இந்த ஹைட்ரஜன் அப்படியே சேரும். எப்படி சேரும், BeH2 அப்படின்ற ஃபார்மேட்டில் கிடைக்கும். மெட்டல் ஹைட்ரேட்ஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஹைட்ரேட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். இந்த ஹைட்ரேட்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா, ஹைட்ராலிசிஸ்னால் என்னதுப்பா அடிஷன் ஆஃப் வாட்டர் சரிங்களா. இப்போ எப்படி கிடைச்சிரும், மெட்டல் ஹைட்ரேட்ஸ் தான் கிடைக்குமா. இதோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹைட்ராக்சைட்ஸ் கிடச்சிரும். மெட்டல் ஹைட்ரேட்ஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா ஹைட்ராக்சைட்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். அப்போ இங்கே 2 வாட்டர் மாலிகுல் போட்டால் பேலன்ஸ் ஆகும் சரிங்களா. நீங்கள் செக் பண்ணிக்கங்க, இந்த இது மட்டும் வெளியில் போயிடும், இது பேலன்சிங் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. அதான் சொல்லியிருக்காங்க, கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் வென் ஹீட்டட் டு ப்ரொடியூஸ் கிறிஸ்டலின் மெட்டல் ஹைட்ரைட்ஸ் சரிங்களா. மெட்டல் ஹைட்ரேட்ஸ்னால் இது வந்துட்டு என்னதுப்பா சலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மெட்டல் ஹைட்ரைட்ஸ் ஆர் சலைன்ஸ் அப்படி, சலைன் SALINE சலைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் 4th லெசனில் படிச்சிருப்பீங்க. ஹைட்ரேட்ஸில் மொத்தம் 3 டைப் இருக்கும். அயனிக் ஹைட்ரேட்ஸ் ஆர் சலைன் அந்த கேட்டகரியில் வரும். அதுக்கடுத்து மெட்டல் ஹைட்ரேட்ஸ் கோவலன் ஹைட்ரேட்ஸ் ஆர் மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து தேர்ட் ஒன்று வந்துட்டு இன்டர்சிசியல் ஹைட்ரேட்ஸ் ஆர் டிரான்சிஷன் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு அல்கலி மெட்டல்ஸ் வந்துட்டு சலைன் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணும். சலைன் அல்லது என்னதுப்பா அதோட நேம், இன்னொரு நேம்னு சொல்லுவாங்க சரிங்களா, அயனிக் ஹைட்ரேட்ஸ் ஆர் சலைன்ஸ். அதே மாதிரி இதுவும் என்னதுப்பா அல்கலின் எர்த் மெட்டல்ஸும் இந்த கேட்டகரி தான் ஃபார்ம் பண்ணும். தீஸ் ஹைட்ரேட்ஸ் ரியாக்ட் வித் வாட்டர் டு கியூ ஹைட்ரஜன் அண்டு மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் கிடச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் என்ன பார்க்குறோம், இது ஆக்சிஜனோட ஈஸியாக ரியாக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு படம் போட்டு உங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி மெக்னீசியம் ஆக்சைடாக எரியும், burns very vigorously சரிங்களா. அடுத்து பிரைட் ஒயிட் ஃப்ளேம், ஏன்னா மெக்னீசியம் எந்த கலரும் கிடையாது, ஆனால் ஒயிட் கலரில் எரியும், ஒயிட் சாலிட் ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம், ரியாக்ஷன் வித் நைட்ரஜன் என்னதுப்பா N2. இதுவும் என்னது டயட்டாமிக் கேஸ்.
இது அட்மாஸ்பியரில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 78% இருக்குது. அப்போ இந்த மெட்டலோட நைட்ரஜன் போட்டிங்கன்னா என்ன கிடச்சிருமா, நைட்ரைட்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் மெட்டல்ஸ் ஃபார்ம்ஸ் nitrides on heating in the presence of nitrogen which are hydrolyzed by H2O to give ammonia. இதை ஹைட்ராலிஸ் பண்ணால், அதாவது மெட்டல் ஹைட்ரைட்ஸை ஹைட்ராலிஸ் பண்ணால் உங்களுக்கு ஹைட்ராக்சைட்ஸ் கிடச்சிது. இப்போ மெட்டல் நைட்ரைட்ஸ்னால் MN, அதாவது இது மெட்டல், இது நைட்ரஜன். நைட்ரஜனோட வேலன்சி 3, இந்த மெட்டலோட அல்கலின் எர்த் மெட்டல்ஸோட வேலன்சி 2, அதான் M3N2 அந்த ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப ஹைட்ராலைஸ் பண்ணிங்கன்னா இந்த நைட்ரஜனும் ஹைட்ரஜன் சேர்ந்து என்ன கிடைக்குதாப்பா, அமோனியா கிடைக்குது. அப்போ மெட்டல் நைட்ரேட்ஸை நீங்கள் ஹைட்ராலைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அமோனியாவும் மெட்டல் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அங்கே என்ன கிடைச்சது, மெட்டல் ஹைட்ரேட்ஸை நீங்கள் ஹைட்ராலைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் போயிடும், மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ரியாக்ஷன் வித் வாட்டர், மெட்டலோட டைரெக்டாக வாட்டர் போட்டாலும் உங்களுக்கு என்னதுப்பா, மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் தான். சரிங்களா, சேம் தான். சரிங்களா. அடுத்து ஹாலஜன்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். அடுத்து லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது ஆஸ்டடைன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோடு நீங்கள் போட்டிங்கன்னா அதோட அப்படியே கம்பைன் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதாவது மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. மெட்டலோட ஹாலஜன்ஸ் ரியாக்ட் பண்ண வச்சிங்கன்னா மெட்டல் ஹாலைட்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இப்போ சேம். இப்போ என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெட்டல் ஹைட்ரைட்ஸோட அடுத்து மெட்டல் நைட்ரைட்ஸோட நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெறும் மெட்டலோட வாட்டர் போட்டாலும், சரிங்களா, இது எல்லாத்தோடையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கப்பா, வாட்டர் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணாலும், அதாவது மெட்டலோட வாட்டர் ஆட் பண்ணாலும் சரி, மெட்டல் ஹைட்ரேட்ஸோடு ஆட் பண்ணாலும் சரி, மெட்டல் நைட்ரேட்ஸோடு ஆட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு என்ன தான் ப்ராடக்ட்டு, சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். என்னதுப்பா, மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் அப்படின்றதா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் கிடைக்கும். ஆனால் இதோட போட்டிங்க அப்படின்னு சொல்லும், இதை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது, அதாவது மெட்டல் ஹைட்ரேட்ஸை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது என்ன கேஸ் லிபரேட் ஆகுது, ஹைட்ரஜன். மெட்டல் நைட்ரேட்ஸை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது என்ன கேஸ் லிபரேட் ஆகுது, அமோனியா, NH3. அடுத்து இங்கே வந்துட்டு ஹைட்ரஜன் தான், அதாவது மெட்டலோட ஹைட்ராலிஸ் பண்ணுவது என்ன கேஸ் லிபரேட் ஆகுது, ஹைட்ரஜன் தான். இப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே அமோனியா, இங்கே ஹைட்ரஜன், அடுத்து இங்கே என்னதுப்பா லாஸ்ட்டில் இந்த இடத்துலையும் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கம்பாரிசன் பிட்வீன் அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். சரிங்களா, அல்கலி மெட்டல்ஸையும் அல்கலி எர்த் மெட்டல்ஸையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். சிமிலாரிட்டிஸ், சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் உள்ள ஒற்றுமைகள் மாதிரி பார்க்க போகிறோம். தீஸ் அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் ஹேவ் குவைட் அண்ட் குட் டீல் ஆஃப் ரிசம்பிளன்ஸ். சரிங்களா, இன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய அல்கலி மெட்டல்ஸும் அல்கலி எர்த் மெட்டல்ஸோட ஒத்து போகுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் NS1, NS2, அதாவது இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS1 அல்கலி மெட்டல்ஸ்க்கு, இதுக்கு அல்கலி எர்த் மெட்டல்ஸ்க்கு NS2. இப்போ லைக் அல்கலி மெட்டல்ஸ், அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோபாசிட்டிவ் அண்ட் ஹேவ் ஏ கிரேட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. சரிங்களா, இது என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை இழந்து +1 மாறும், இது 2 எலக்ட்ரானை இழந்து +2 மாறும். அப்போ 2 வந்து என்னதுப்பா, ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர். இட் லாசஸ் 1 எலக்ட்ரான், இட் லாசஸ் 2 எலக்ட்ரான் அப்படின்றனால இது என்னது, ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, அதனால ஒரு எலக்ட்ரான் இழக்கிறனால இதோட ரியாக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர் கண்டினியூஸ்லி இன்க்ரீசஸ் ஃப்ரம் பெர்லியம் டு ரேடியம் இந்த செகண்ட் குரூப் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் லித்தியம் டு சீசியம். இந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டருக்கு என்ன பண்ணுதான், இன்க்ரீஸ் ஆகுதான். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா லித்தியத்திலேருந்து சீசியம் வரைக்கும் வரும்போது இன்க்ரீஸ் ஆகுதான், இங்கே பெர்லியத்திலேருந்து ரேடியம் வரைக்கும் வரும்போது இன்க்ரீஸ் ஆகுதான். ரெண்டும் அதே மாதிரி சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், தி டூ நாட் அக்யூர் ஃப்ரீலி இன் நேச்சர். சரிங்களா, இது ரெண்டும் வந்துட்டு இயற்கையில் தனித்த நிலைமையில் லித்தியமாவோ இல்லை சோடியமாவோ கிடைக்காது. இது எப்படி கிடைக்குமா, அதோட ஆக்சைட்ஸாக கிடைக்குமா இல்லை ஹைட்ராக்சைட்ஸாக கிடைக்குமா, சோடியம் ஆக்சைடு Na2O இல்லை லித்தியம் ஆக்சைடு Li2O இல்லை சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இல்லை லித்தியம் ஹைட்ராக்சைடு LiOH அந்த ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். லைக் அல்கலின் எர்த் மெட்டல்ஸும் இதே ஃபார்மேட்டில் தான் கிடைக்குன்னு நம்ம ஃபஸ்ட்லேயே சொன்னோம். இது வந்துட்டு இயற்கையில் தனித்த நிலைமையில் கிடைக்காது. எப்படி கிடைக்கும், அதோட ஆக்சைட்ஸாவோ பெர்லியம் ஆக்சைட்ஸாவோ இல்லை வந்துட்டு ஹைட்ராக்சைட்ஸாவோ இல்லை மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இந்த ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, போத் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் பை எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் ஃப்ரம் தியர் சால்ட் சச்சஸ் குளோரைடு. ரெண்டுமே அதோட குளோரைட் சால்ட்டில் இருந்தால் தான் என்ன பண்ணுறாங்களா, எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களா. எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், ஒன்று ஆனோடு இன்னொன்று கேத்தோடு. ஆனோடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளஸ் ஆச்சு, சரிங்களா, கேத்தோடு அப்படின்னு சொன்னீங்கன்னா மைனஸ் ஆச்சு.
அப்போ ரெண்டுக்கு இடையில நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆனோடு கேத்தோடு கரண்ட்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும். எலக்ட்ரோலைசிஸ் எந்த சால்ட்டு? மெட்டல் குளோரைட்ஸ். அல்கலி மெட்டல்ஸ்னாலும் குளோரைட்ஸில் இருந்து தானா, அல்கலி எர்த்து மெட்டல்ஸ்னாலும் குளோரைட்ஸில் இருந்து தானா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சோடியம் குளோரைடு அப்படின்றதுலேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி சோடியம் அப்படின்ற மெட்டல் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சோடியம் குளோரைடு நம்ம ஏற்கனவே நடத்திருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம மெட்டல்ஸாக ப்ரிப்பேர் பண்ணலாம். எலக்ட்ரோலைசிஸ் எந்த எலக்ட்ரோலைட் எடுத்துக்கணுமா, சோடியம் குளோரைடு, அதாவது குளோரைட் ஃபார்மேட்டில் உள்ளதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, போத் ஆர் சாஃப்ட் அண்ட் சில்வரி ஒயிட் இன் அண்ட் டார்னிஷ்டு கண்டிஷன் அண்டு வெரி லைட். சரிங்களா, ரெண்டு எல்லாமே அல்கலி மெட்டல்ஸும் சாஃப்டாக தான் இருக்குமா, அல்கலி எர்த் மெட்டல்ஸும் சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியாக்ட் வித் வாட்டர் டு கிவ் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா, அல்கலி மெட்டல்ஸும் என்ன பண்ணோம், அல்கலி எர்த் மெட்டல்ஸ் ரெண்டுமே வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ராக்சைட்ஸையும் ஹைட்ரஜன் கேஸையும் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அடுத்து ஹைட்ரேட்ஸ். இப்போ தான் பார்த்தோம், ரெண்டு ஹைட்ரேட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹைட்ரோலைசிஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மெட்டல் ஹைட்ரேட்ஸ், இதுக்கு பேர் என்னப்பா சொன்னோம், மெட்டல் ஹைட்ரேட்ஸ்க்கு என்ன பேர் சொன்னோம், சலைன் ஆர் அயனிக் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம். அதே மாதிரி தான் இங்கே சோடியம் ஹைட்ரேட்ஸ்னாலும் சரி, இல்லை கால்சியம் ஹைட்ரேட்ஸ்னாலும் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது ஹைட்ராக்சைடாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தி ஹவ் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபார்ம் அயனிக் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா, ஏன்னா இட் லாசஸ் அல்கலி மெட்டல்ஸ்னால் +1, அல்கலி எர்த் மெட்டல்ஸ்னால் +2 அப்படின்னு இருக்கிறதுனால என்ன பண்ணும், கண்டிப்பாக ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணும், ஏன்னா இட் லாசஸ் எலக்ட்ரான். அடுத்து தி ரியாக்ட் வித் வாட்டர் ஆர் ஆக்சன் வித் ரெடினஸ் அண்ட் ஸோ மச் ஆக்டிவிட்டி டுவர்ட்ஸ் அதர் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் சோடியம்லாம் பார்த்தீங்கன்னா எதில் வச்சு பாதுகாத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கெரோசினில் வச்சு தான் பாதுகாத்துருப்பாங்க. ஏன்னா இது வாட்டரோட கூட ரியாக்ட் பண்ணிடும், இல்லை ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் கூட ரியாக்ட் பண்ணி அதோட காம்பவுண்ட்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் அல்கலி எர்த் மெட்டல்ஸும் மெக்னீசியம்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக ரியாக்ட் பண்ணும். அதுதான் நம்ம ஒரு டயக்ராமில் கூட பார்த்தோம், மெக்னீசியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகிடும், மெக்னீசியம் ஆக்சைட்ஸாக ஃபார்ம் பண்ணிடும். சரிங்களா, ரியாக்ட்ஸ் விகரஸ்லி அப்படின்னு பார்த்தோம், இல்லைனா குயிக்லி அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, இப்போ என்ன பார்த்தோம், சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், ரெண்டுக்குள்ள டிசிமிலாரிட்டிஸ். சரிங்களா, டிசிமிலாரிட்டிஸ் நம்மளாக எழுதுவோம், இங்கே ஒரு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு. சரிங்களா, த பாயிண்ட்ஸ் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் அல்கலின் அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் arises mainly due to the presence of another 2 valence electron in the case of alkaline earth metals and 1 valence electron in the case of alkali metals. இப்போ alkali metals valence electron என்னதுப்பா, +1, இது என்னதுக்கா +2. அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS1, இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது உங்களுக்கு தெரியும். இதை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபீச்சர்ஸ். அடுத்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ், அதனால அதை ஜென்ரலாக AKM போட்டுறாங்க ப்ராக்கெட்டில் சிம்பிளிஃபை பண்ணி. அல்கலி மெட்டல்ஸ்னால் சும்மா AM அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது அல்கலி எர்த் மெட்டல்ஸ் தான் மோர் ஹார்டாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து என்னதுப்பா, லெஸ் ஹார்டர். அடுத்து சாஃப்ட்னஸ். அப்போ சாஃப்ட்னஸ்னால் இது ஹார்டர்னா இதுதான் லெஸ் சாஃப்டாக இருக்கும், இதுதான் சாஃப்ட், இது வந்துட்டு மோர் சாஃப்ட். சரிங்களா, எதை காட்டிலும் அல்கலி எர்த் மெட்டல்ஸை காட்டிலும் இது மோர் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெவினஸ், இதுதான் மோர் ஹெவியராக இருக்கும். சரிங்களா, ஹெவி ஆர் ஹார்டர் எல்லாம் ஒன்று தான், இது லெஸ் ஹெவியர், இதெல்லாம் ஜென்ரல். அடுத்து மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸை காட்டிலும் இதுக்கு அதிகம். என்ன காரணப்பா, இது வந்துட்டு 2 எலக்ட்ரானை இழக்கணும், இது எத்தனை எலக்ட்ரானை இழந்தால் போதும், ஒரே ஒரு எலக்ட்ரானை இழந்தால் போதும். அந்த காரணத்தினால இதுதான் என்னதுப்பா, மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் இதுக்கு ஹையர், இதுக்கு கொஞ்சம் கம்மி, அதை கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டென்சிட்டி, இதுக்கு தான் கிரேட்டர், ஏன்னா டென்ஸ் பேக்டு அப்படின்னு பார்த்தோம், ஹெவினஸ்ஸாக இருக்கும், ஹார்ட்னஸாக இருக்கும். அப்படின்றதுனால இது என்னதுப்பா, டென்சிட்டி வந்துட்டு இதுக்கு கிரேட்டர், இதுக்கு லெஸ்ஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேசிக் கேரக்டர், இது வந்துட்டு என்னதுப்பா லெஸ் பேசிக், இது வந்துட்டு என்னது மோர் பேசிக். ஏன்னா இதுதான் அல்கலி மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், NaOHக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, அல்கலி. KOHக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, அல்கலி. அல்கலி அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் கம்ப்ளீட்லி லாஸ் ஆஃப் OH மைனஸ் என்ஸ், இது முழுவதும் OH மைனஸ் என்ஸை கொடுக்கறனால இது என்னதுப்பா மோர் பேசிக். முழுவதும் OH மைனஸ் என்ஸை கொடுத்தா தான் அதுக்கு பேர் அல்கலி, OH மைனஸ் என்ஸை கொடுத்தாலே பேஸ். அப்போ இதுதான் அல்கலி மெட்டல்ஸ் தான் மோர் பேசிக் லெஸ் கம்பேர்ட் டு
என்னது தென் கம்பேர்ட் டு என்னதுப்பா அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். அல்கலி எர்த் மெட்டல்ஸ் வந்துட்டு பேசிக் தான், ஆனால் அல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது லெஸ் பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சைஸ் வந்துட்டு ஸ்மாலர் தென் அல்கலி மெட்டல்ஸ் சரிங்களா. ஏன்னா இதோட வேலன்ஸ் எல்லாம் 2 எலக்ட்ரான் இருக்கும் சரிங்களா. அல்கலி எர்த் மெட்டல்ஸ்க்கு வேலன்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ சைஸ் கம்மியாயிரும். இதே லித்தியத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலன்ஸ் எல்லாம் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அதனால வந்துட்டு இதோட சைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி, ரிடக்ஷன் ரெண்டுமே ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி தான். இட் லாசஸ் 2 எலக்ட்ரான், இட் லாசஸ் என்னதுப்பா 1 எலக்ட்ரான். அதனால் வந்துட்டு லோயர் தென் அல்கலி மெட்டல்ஸ். இது ஒரு எலக்ட்ரானால இதுதான் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இது 2 எலக்ட்ரானை இழக்கணும், அதனால் இது வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. ஆனால் ரெண்டுமே ரெடியூசிங் நேச்சர் தான் சரிங்களா. இந்த காம்பவுண்ட்ஸை தான் நம்ம ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் லித்தியம், அலுமினியம் ஹைட்ரேட் நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. இல்லைனா சோடியம் போரோ ஹைட்ரைட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு என்னதுன்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. எப்படி NaOHயும் KOHயும் நம்ம ஸ்ட்ராங் பேஸ் ஐ மீன் அல்கலியாக யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடையோ இல்லை சோடியம் போரோ ஹைட்ரைடையோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் சரிங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட்ஸ் சரிங்களா. மோர் கோவேலண்ட் நேச்சர் சரிங்களா. இது ஃபுல்லாக மோர் கோவேலண்ட், இது லெஸ் கோவேலண்ட் நேச்சர். கோவேலண்ட்னா ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் போத் தி ஆட்டம்ஸ் அப்படின்னு தெரியும். அடுத்து என்னதுப்பா ரியாக்ஷன் வித் வாட்டர், கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரியாக்ட்ஸ் லெஸ் விகரஸ்லி சரிங்களா, கொஞ்சம் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்கலி மெட்டல்ஸ் வந்துட்டு ரியாக்ட்ஸ் மோர் விகரஸ்லி, ரொம்ப குயிக்காக ரியாக்ட் பண்ணிடும். சோடியம்லாம் பார்த்தீங்கன்னா அதான் கெரோசினில் கூட வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து சாலிபிலிட்டி இன் வாட்டர், தண்ணியில் கரையக்கூடியது வந்துட்டு சல்ஃபேட் கார்பனேட் அண்ட் பாஸ்பேட்ஸ் ஆஃப் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர் சரிங்களா. அல்கலி மெட்டல்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர் எக்ஸப்ட் லித்தியம் கார்பனேட் அண்ட் லித்தியம் பாஸ்பேட் சரிங்களா. லித்தியம் மட்டும் தண்ணியில் கரையாது, மற்றெல்லாம் ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சிரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் கார்பனேட் ஃபார்மெட்டில் இருந்தால் பாஸ்பேட் ஃபார்மெட்டில் இருந்தால் தண்ணியில் கரையாதுன்னு சொல்லியிருக்காங்க. போலரைசிங் கெப்பாசிட்டி, போலரைசிங்னா அந்த ப்ளஸ் சார்ஜ் அந்த மைனஸ் சார்ஜ் மேலே அந்த செலுத்தக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் சரிங்களா. இது பஜன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10th லெசன் நடத்தும் போது நான் அந்த போலரைசிங் பவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய 5 மார்க் கொஸ்டின் மாதிரி. இப்போ போலரைசிங் பவர் இதுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அல்கலின் எர்த் மெட்டல்ஸ்க்கு. இதுக்கு லோயர் சரிங்களா, அல்கலின் அதை காட்டிலும் லோயர் தென் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்ற மாதிரி, இதுக்கு லோயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் குரூப் 2 எலிமெண்ட்ஸ் அதை பற்றி லைட்டாக சொல்லியிருக்காங்க, லைட்டாக தெரிஞ்சுக்கோ. என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் சாஃபனிங் வாட்டர் சரிங்களா. உங்களுக்கு தெரியும் சாஃபனிங் வாட்டர், அதாவது ஹார்டு வாட்டரை என்ன வாட்டராக மாற்ற போகிறோம், நம்ம சாஃப்ட் வாட்டராக மாற்றுறோம் சரிங்களா. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னதுப்பா சாஃபனிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்டு வாட்டர்ஸ்னால் அதில் அயன்ஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா குளோரைட்ஸ் ஃபார்மெட்லையோ இல்லை என்ன சொல்லுவாங்க சல்ஃபேட்ஸ் ஃபார்மெட்லையோ ப்ரெசென்ட்டாக இருக்கும். குளோரைட்ஸாவோ சல்ஃபேட்ஸ் ஃபார்மெட்லையோ என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், இந்த அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் தான். பேரியம் கால்சியம் மெக்னீசியம் இதெல்லாம் வந்துட்டு குளோரைட்ஸாவோ இல்லைன்னா என்னதுப்பா சல்ஃபேட் அயன்ஸோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சரிங்களா. இதுக்கு பேர் தான் என்னது ஹார்ட் வாட்டர். சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொன்னால் இந்த குளோரைட் அயன்ஸ், குளோரைட் ஃபார்மெட்டில் உள்ள அயன்ஸையும் சல்ஃபேட் ஃபார்மெட்டில் உள்ள அயன்ஸையும் நம்ம என்னவோ மாற்றணும், நம்ம கார்பனேட்டாவோ பைகார்பனேட்ஸோ மாற்றணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது சாஃபனிங் வாட்டர். உங்களுக்கு நீங்கள் 4th லெசனில் தெளிவாக படிச்சிருப்பீங்க ஹார்ட் வாட்டர்னா என்ன, சாஃப்ட் வாட்டர்னா என்ன, ஹார்ட் வாட்டரை எப்படி சாஃப்ட் வாட்டரை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ரெஃபர் பண்ணிக்கோங்க. பாயிலிங் ரிமூவ்ஸ் டெம்பரரி ஹார்ட்னஸ் சரிங்களா. பாயில் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும், டெம்பரரி ஹார்ட்னஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அது பட் இஸ் எக்ஸ்பென்சிவ். Calcium hydroxide is a cheap and can be ordered to precipitated out temporary hardness as calcium carbonate சரிங்களா. இந்த மாதிரி மாற்றலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சோடியம் கார்பனேட் மே பி ஆர்டர் டு precipitated அவுட் கால்சியம் ஆர் மெக்னீசியம் அயன்ஸ் சரிங்களா. சோடியம் கார்பனேட் இதுக்கு பேர் தான் என்னப்பா சொல்லுவாங்க, சோடியம் கார்பனேட் என்ன சொல்லுவாங்க வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. சால்வே ப்ராசஸ் அப்படின்ற மெத்தடை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த சோடியம் கார்பனேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாமா, இந்த ஹார்ட் வாட்டரை என்னவோ மாற்றலாம், சாஃப்ட் வாட்டராக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நீங்கள் அங்கேயே படிச்சிருக்கீங்க இந்த மெத்தட் 4th லெசனில், அதான் சும்மா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. அடுத்து யூசஸ் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பீட்ஸ் வச்சு கண்டெயின் சோடியம் அயான்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சரிங்களா. அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ்னால் நீங்கள் ஜியோலைட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜியோலைட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹார்ட் வாட்டரை என்ன பண்ணலாமா சாஃப்ட் வாட்டராக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி அல்கலி மெட்டல்ஸும் அல்கலி எர்த் மெட்டல்ஸும் இந்த ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றுற ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த இதை முடிச்சிருக்காங்க
சரிங்களா. அடுத்து யூசஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.